நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ற பணம் அங்க பத்திரமா லாக்கர்ல இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா அதுதான் நீங்க பண்ற தப்பு. உண்மையை சொல்ல போனா பேங்க்ஸ் கிட்ட உங்க பணம் பிசிக்கலி இருக்கவே இருக்காது. ஜஸ்ட் சில அக்கவுண்டிங் என்ட்ரிஸ் மட்டும் தான் இருக்கும்னு சொன்னா நீங்க என்ன நம்புவீங்களா? பேப்பரே இல்லாம நோட்டே அடிக்காம வெறும் லோன் கொடுக்கறது மூலமா மட்டுமே பேங்க்னால புது பணத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இட்லியில ஒரு சின்ன மர பெஞ்சில் ஆரம்பிச்ச ஒரு சின்ன ஐடியா இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையே கண்ட்ரோல் பண்ணுது. பேங்க்ஸ் மக்களோட ட்ரஸ்ட்னால தான் நடக்குது. ஆனா பேங்க் மேல நம்பிக்கை இழந்து ஒரே நாள்ல எல்லா மக்களும் அவங்க பணத்தை எடுக்க பேங்க்குக்கு போனா அடுத்த நிமிஷமே இந்த சிஸ்டம் சீட்டுக்கட்டு மாதிரி சரியும். கடைசியா இந்த சிஸ்டம் மேல இருக்கிற கோபத்துல வெறுப்புல உருவானதுதான் பிட்காயின். நம்ம எல்லாருமே பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கோம். ஆனா என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா இந்த பேங்க் நம்மளோட பணத்தை என்ன பண்றாங்கன்னு? நிறைய பேர் பேங்க்ங்கிறது எக்ஸஸ் கூட்ஸை ஸ்டோர் பண்ற வேர் ஹவுஸ் மாதிரி இது எக்ஸஸ் மணியை சேஃபா ஸ்டோர் பண்ற வேர் ஹவுஸ்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வேர் ஹவுஸ்ல நம்ம கூட்ஸை சேஃபா வைக்க நம்ம தான் எக்ஸ்ட்ரா மணியை பே பண்ணுவோம். பட் பேங்க்ஸ் நம்மளோட பணத்தை பத்திரமா வைக்கிறதுக்கு அவங்க எதுக்கு நமக்கு பணம் கொடுக்குறாங்க? யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வரும், பேங்க்குக்கு எங்க இருந்து மணி வருது அப்படின்னு. அதாவது இவங்களோட இன்கம் என்ன? பேங்க்னால மணி பிரிண்ட் பண்ணாமலே பிசிக்கலா பேப்பர் மணி இல்லாமலே புது மணியை கிரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட் பை லெண்டிங் லோன்ஸ், அதாவது கடன் கொடுக்குற மூலியமா. இது பார்க்க ஒரு மாதிரி இல்லீகல் மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். பட் இந்த சிஸ்டம் தான் மாடர்ன் குளோபல் எக்கானமியோட ஃபவுண்டேஷன். அதனால தான் இன்னைக்கு நாம பேங்க் எப்படி ஒர்க் ஆகுது, மணி எப்படி கிரியேட் ஆகுதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் புரிஞ்சுக்க போறோம். இட்லியில உடன் பெஞ்சில் உட்கார்ந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்த சில பேர்ல இருந்து இன்னைக்கு நம்ம வேர்ல்டு எக்கனாமியை குவைட்டா கண்ட்ரோல் பண்ற பெரிய பெரிய பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் வரைக்கும் இருக்கிற ஜேர்னியை இன்னைக்கு நம்ம ட்ரேஸ் பண்ண போறோம். இந்த பேங்க்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் உருவான கதை உங்களுக்காக. இன்னைக்கு தேதிக்கு ஏஐ பத்தி நான் ஹைப் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஏஐயோட இம்பாக்ட் என்னன்னு. இதால பல பேருக்கு வேலை போயிருக்கு, வேலை வந்திருக்கு. இதை இன்னைக்கு அக்ரி பண்ணாத ஆளே கிடையாது. First of all, AI is not going to take your job. Somebody who uses AI is going to take your job. And so you have to engage AI. But obviously AI is going to change every job. And that's for certain. It's changed my job. It's changed every job. நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா ரிசல்ட் ஸ்லோ. ப்ராப்ளம் உங்க எஃபர்ட்ல இல்ல, நீங்க யூஸ் பண்ற டூல்ஸ்ல. ரியல் இம்பாக்ட் எந்த டூல்ஸை எங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. இந்த ஏஐ லைவ் ஒர்க் ஷாப்பை நான் ரெகுலரா ஒவ்வொரு மாசமும் பண்ண போறேன். ஸோ ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த பார்கோட் இல்ல வெப்பேஜ் லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் இந்த May 31, 2026. ஸோ ஹரி. இதுல கிட்டத்தட்ட 20+ ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ண நான் சொல்லி தர போறேன், அதுவும் லைவா. ஆல்ரெடி பல பேர் இதை ஜாயின் பண்ணிட்டீங்க. வெரி ஸ்மார்ட் டிசிஷன். பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாரா இருந்தாலும் சரி ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. எல்லாத்தையும் இதில் ஜாயின் பண்ண சொல்லுங்க. நீங்க எல்லாருமே நம்ம வீடியோஸை யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. ஒரு வீடியோ கிரியேட் பண்றதுக்கு டாபிக்ஸ் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணணும், டீப் ரிசர்ச், மல்டிபிள் சோர்ஸ் கிராஸ் செக், என்கேஜிங் ஸ்டோரி பில்டப், அனிமேஷன், விஎஃப்எக்ஸ், சவுண்ட் டிசைன் எக்ஸெட்ரா. இது எல்லாத்தையும் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நான் சொல்லித்தர போறேன். அதையும் தாண்டி இந்த ஏஐ ஒர்க் ஷாப்போட பாரை நான் இன்னும் வேற லெவலுக்கு செட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, இதுல ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் மைண்ட் செட்டை பில்ட் பண்றது, கோர்சஸ் கண்டக்ட் பண்ண எப்படி டாபிக்ஸ் பிரெயின் ஸ்டார்ம் பண்றது, இது எல்லாத்துக்கும் ஏஜென்ட்ஸை எப்படி யூஸ் பண்றது, ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணி உங்க லைஃபை ஆட்டோமேட் எப்படி பண்றது, ஏஜென்டிக் ஏன்னா என்ன, ஏஐ ஏஜென்ட்ஸை உங்க எம்ப்ளாயியை எப்படி வேலை செய்ய வைக்கிறது அப்படின்னு பல லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸை நான் லைவா சொல்லி தர போறேன். இந்த லைவ் ஒர்க் ஷாப் டைம்ல நீங்க அவைலபிள் இல்லைனாலும் ரெக்கார்டிங் உங்களுக்கு எப்பவுமே அவைலபிளா இருக்கும். ஸோ டோன்ட் வரி. இந்த ஏஐ ஜேஜே ரெவல்யூஷன்ல இப்பவே ஜாயின் பண்ணுங்க. டோன்ட் மிஸ் இட். வாங்க இப்போ நம்ம டாபிக் உள்ள திரும்ப வருவோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்ஷியன் மெசோபொட்டாமியால, அதாவது இப்ப இருக்கிற ஈராக்ல
அப்போ இருந்த கோயில்கள், பேலசஸ் இது எல்லாத்துலேயும் விவசாயிகளுக்கு அவங்கள்ட்ட இருந்த எக்ஸஸ் தானியங்களை பத்திரமா சேமிச்சு வைக்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் சில விவசாயிகளுக்கு தானியங்களை லோனாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் லிட்டரலி வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் பேங்கிங் சிஸ்டம்னே சொல்லலாம். இந்த பேங்க் அப்படிங்கிற வேர்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதோட ஒரிஜின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். இதுக்காக நம்ம போக வேண்டியது 11th செஞ்சுரியில் இட்லிக்கு. அந்த டைமில் இட்லி தான் யூரோப்போட ட்ரேடிங் ஹப். யூரோப் முழுக்க இருந்த மெர்ச்சன்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து தான் கூட்ஸை ட்ரேட் பண்ணுவாங்க. சில்க்கு, ஸ்பைசஸ், உல்லு, மெட்டல்ஸு இது மாதிரி விஷயங்கள் எல்லாம். ஆனால் அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் அந்த டைமில் என்ன அப்படின்னா கரன்சி கன்ஃபியூஷன். ஏன்னா ஒவ்வொரு கிங்டம்லையும் டிஃப்ரெண்ட் காயின்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுல பெரிய கன்ஃபியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இட்லியோட பீஸா சிட்டியில் மட்டும் மெர்ச்சன்ட்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 7 விதமான டிஃப்ரெண்ட் காயின்ஸை டீல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ மணியை கான்ஸ்டண்ட்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். இப்போ இங்கே இந்த மணிங்கிற விஷயம் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுல, அது நத்திங் பட் ப்ரைமர்லி இந்த கோல்டு காயின்ஸ் தான். அப்போ பேங்க்ஸுங்கிற கான்செப்டே இல்லை. அப்போ இந்த பிஸ்னஸ் மணி எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் எப்படி நடந்துச்சு சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஓப்பன் ஸ்பேஸில், அதாவது வுட்டன் பெஞ்சஸ் மேலே உட்காந்து இந்த எக்ஸ்சேஞ்சஸை பண்ணியிருக்காங்க. இட்டாலியனில் பெஞ்சுக்கு சொல்கிற வேர்டு தான் பேங்கோ ஆர் பேங்கா. அந்த பேங்கோல இருந்து தான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற பேங்க்குங்கிற வேர்டு வந்துச்சு. இந்த பேங்க்ஸ் ஃபெயில் ஆனால் அதுக்கு பேர் தான் பேங்கா ரோட்டா, அதாவது பேங்க்ரப்ட். டைம் போக போக இங்கே இன்னொரு ப்ராப்ளமும் வருது. நிறையா கோல்ட் காயின்ஸை பேக்கில் கேரி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் இது டேஞ்சராகவும் மாறுது. ஏன்னா திருடுங்க வந்து இதை திருடிட்டு போகிறாங்க. இது மாதிரி கோல்டு வெயிட் ஆகுது, திருடுகள் வந்து திருடுறாங்க. இது மாதிரி பல பிரச்சனைகள் வருது. அப்போ தான் ஒரு நியூ சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகுது. யாருன்னா அதுதான் புரோக்கர்ஸ். மெர்ச்சன்ட்ஸோட மணியை இவங்க சேஃபாக ஹோல்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே டைமில் பிஸ்னஸ்மேனுக்கு கிரெடிட்டும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் மெர்ச்சன்ட்ஸ்க்கு இது மாதிரி காயின்ஸை தூக்கிட்டு அலையாமல் பேமெண்ட்ஸ் ஈஸியாக செய்ய முடிஞ்சுது. பேசிக்கலி இந்த புரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லெஜர்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு ரிசிப்ட் கொடுப்பாங்க. இது மூலிமா அந்த லெஜர்ஸை ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு மாறும்போது அவங்க லெஜரில் என்ட்ரி போட்டுக்குவாங்க. 17th செஞ்சுரியில் தான் சென்ட்ரல் பேங்க்ஸ் எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட்டு 1609 பேங்க் ஆஃப் ஆம்ஸ்டர்டாம், 1694 பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சு. ஃபேக்டரிஸ் பில்ட் பண்ண, ரயில்வே ட்ராக்ஸ் போட பெரிய அமௌண்ட் ஆஃப் மணி தேவைப்பட்டதால ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க்ஸ் உருவாக ஆரம்பிச்சிச்சு. பெஞ்சில் ஆரம்பிச்ச ஒரு ஐடியா இன்னைக்கு குளோபல் ஃபினான்ஷியல் சிஸ்டமா ஆன ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி. இந்த பேங்க்ஸ் எப்படி மணியை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பேங்க்ஸ் பேசிக்கலி எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி ப்ராஃபிட்டை மேக் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இமேஜின் பண்ணுங்க, ஒரு பேங்க் இருக்கு. அதில் நீங்கள் ஒரு கஸ்டமர். நீங்கள் அந்த பேங்க்கில் 1000 ரூபா டெபாசிட் பண்ணுறீங்க. பேங்க்கு உங்கள் சேவிங்க்கு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. லெட்ஸ் அஸ்யூம் பேங்க்கு உங்களுக்கு ஒரு 4% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. இந்த சுச்சுவேஷனில் பேங்க்கு இந்த 1000 ரூபாயை வால்ட்டில் லாக் பண்ணி வைக்கல. அதுக்கு பதிலாக அந்த மணியை இன்னொருத்தருக்கு லோனாக கொடுக்குறாங்க. லெட்ஸே இன்னொரு ஆள் இருக்காரு, அருண்னு வச்சுக்குவோம். அவரை அருண் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறாரு. பட் நத்திங் கம்ஸ் ஃப்ரீ இன் திஸ் வேர்ல்ட், நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அருணுக்கு லோன் கொடுக்கும்போது பேங்க்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணோம். ஸோ லெட்ஸ் அஸ்யூம் அருணுக்கு 9% இந்த பேங்க்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே தான் இந்த பேங்க்கோட சீரியஸ் கேம் ஸ்டார்ட் ஆகுது. அருண் பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்டோட சேர்த்து 1090 ரூபா திருப்பி கொடுப்பாரு. பேங்க்கு உங்களுக்கு 1040 ரூபா திருப்பி கொடுக்கும். கரெக்டா? இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற இந்த 50 ரூபா தான் பேங்க்கோட கிராஸ் இன்கம். சிம்பிளாக சொல்லணும்னா பாரோவர் கிட்ட வாங்குற இன்ட்ரெஸ்ட் 9%, டெபாசிட்டருக்கு தர இன்ட்ரெஸ்ட் 4%, இது ரெண்டையும் கழிச்சா 5%. இந்த 5% இருந்து தான் பேங்க்கு சேலரி, எலக்ட்ரிசிட்டி பில்லு, ரெண்ட்டு, பிரான்ச் எக்ஸ்பென்சஸ், ஆப்ரேஷன் காஸ்ட்டு இது மாதிரி எல்லா செலவுகளையும் மேனேஜ் பண்ணுறாங்க. இந்த எல்லாத்தையும் கழிச்சதுக்கு அப்புறம் பேங்க்குக்கு சுமார் 3% நெட் ப்ராஃபிட் கிடைக்கும், அதாவது 30 ரூபா. இந்த டிஃபரன்ஸுக்கு தான் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், NIM அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ட்ரெடிஷ்னல் பேங்கிங்கோட பிரெட் அண்ட் பட்டர். சரி, இந்த பேங்கோட பர்பஸ் தான் என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் மணியை சீப்பாக வாங்கி அருணுக்கு எக்ஸ்பென்சிவாக செல் பண்ணுறது தான். வெரி வெரி சிம்பிள். இந்த மாடல் பார்க்கறதுக்கு சிம்பிளா தெரியலாம், ஆனா இதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, நாளைக்கு உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி வருது. உங்களுக்கு நீங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட் திடீர்னு தேவைப்படுது. ஆனா பேங்க் ஏற்கனவே அந்த மணியை அருணுக்கு லோனா கொடுத்துட்டாங்க. அருணோட லோன் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தான் மெச்சூர் ஆகும். அப்போ பேங்க் கிட்ட உங்க மணி பிசிக்கலி இல்ல. இதுதான் ட்ரெடிஷ்னல் பேங்கிங்கோட கோர் டென்ஷன். ஏன்னா பேங்கோட ப்ராமிஸ் என்னன்னா டெபாசிட்டை எனி டைம் வித்ட்ரா பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பேங்கோட ப்ராமிஸ். ஆனால் அதே சமயம் அந்த சேம் மணியை லாங் டேர்ம் லோனாக லாக்கும் பண்ணுறாங்க.
நீங்க மட்டும் இல்ல, ஒரே நாள்ல எல்லா கஸ்டமரும் பேங்க்குக்கு வந்து எங்களுக்கு எங்க மணி திரும்ப வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன ஆகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. லிட்டரலி இது நடந்தது அப்படின்னா பேங்க் கொலாப்ஸ் ஆயிரும். இந்த சிச்சுவேஷனுக்கு பேர் தான் பேங்க் ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு பேங்க் மேல இருக்கிற நம்பிக்கை போய் நம்ம காசை இனிமேல் பேங்க்ல வைக்கிறது சேஃப் இல்ல அப்படிங்கிற பயம் வந்தா லாஜிக்கலா பிஹேவ் பண்ணாம எல்லாரும் ஒரே டைம்ல வித்ட்ரா பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த சிச்சுவேஷனை பிரிவென்ட் பண்ண தான் ரெகுலேட்டர்ஸ் இன்டர்வீன் பண்ணுவாங்க. இங்க தான் பேங்க்ஸ் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் பேங்க் போட்ட ஒரு ரூலை இதுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்னன்னா, இருக்கிற எல்லா டெபாசிட்டையும் லோனா கொடுக்க கூடாது. ஒரு ஸ்மால் போர்ஷனை கேஷா ரெடியா எப்பவுமே வச்சிருக்கணும். இந்த ரூல் தான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, அதாவது சிஆர்ஆர் அல்லது ரிசர்வ் ரெக்வயர்மெண்ட். இந்தியால எக்ஸாம்பிளா சொன்னா பேங்க்ஸ் டெபாசிட்டா வாங்குற டோட்டல் மணில சுமார் 3% கேஷா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட டெபாசிட் பண்ணி தான் வைக்கணும். இந்த மணியை பேங்க்ஸ் யூஸ் பண்ண முடியாது, லோனாவும் கொடுக்க முடியாது. இதை எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் குஷனா யூஸ் பண்ண முடியும். ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த ரிசர்வ் ரொம்பவே கம்மி தான். 99 பேர் ஒரே டைம்ல மணி கேட்டா இந்த 3% ரிசர்வ் பேங்கை காப்பாத்துறதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். ஓகே, இப்போ நம்ம பேங்க்ஸ் எப்படி புது மணி கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் தான் ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் மாடர்ன் பேங்கிங் சிஸ்டமோட பேக் போன். இந்தியாவில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரிசர்வ் ரெக்வயர்மெண்ட் சுமார் 3% அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நீங்கள் பேங்க்கில் 1000 ரூபா டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா அதில் பேங்க்கு 30 ரூபீஸை ரிசர்வாக வைக்குது. மீதி இருக்கிற இந்த 970 ரூபாயை மட்டும்தான் லோனாக வெளியில் கொடுக்குது. இந்த 970 லோன் வாங்கின ஒருத்தர் அதை வீடு, நிலம் இல்லை குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்க யூஸ் பண்ணுவார். அந்த மணியை வாங்கின இன்னொருத்தர் அதை திரும்ப பேங்க்ல டெபாசிட் பண்ணுவார். இப்போ செகண்ட் டைம் டெபாசிட் 970 எகைன். அதுல 3% ரிசர்வ் வச்சா 29.1 ரூபா இது பேங்க்ல லாக் ஆகும். மீதி இருக்கிற 940.9 எகைன் லோனா வெளியில போகுது. இந்த ப்ராசஸ் ஸ்டாப்பே ஆகாது. டெபாசிட், ரிசர்வ், லோன், டெபாசிட், ரிசர்வ், லோன் அப்படின்னு இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இதோட இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா, ஒரிஜினலா சிஸ்டம்குள்ள வந்த மணி இந்த 1000 ரூபா மட்டும்தான். ஆனா பேங்கிங் சிஸ்டம்குள்ள பேப்பர்ல அண்ட் அக்கௌண்ட்ல 1000 பிளஸ் 970 பிளஸ் 940.9 இப்படி மல்டிபிள் பேலன்சஸ் கிரியேட் ஆகிட்டே போகும். இக்கானமில ஸ்பெண்டிங் பவர் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்கே வரும். growth நடக்கிற மாதிரி தெரியும். ஆனா உண்மையில நியூ பிசிக்கல் மணி இங்க கிரியேட் ஆகல. கிரியேட் ஆனது நம்பர்ஸ், என்ட்ரிஸ், ப்ராமிசஸ், அதாவது IOUs. இந்த ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங் எப்போ வர பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னா, மக்களுக்கு பேங்க்ஸ் மேலே ட்ரஸ்ட் இருக்கிற வர தான். எல்லோரும் ஒரே டைமில் வித்ட்ரா பண்ணாத வர, இக்கானமி நார்மலாக ரன் ஆகிற வர, மக்களுக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னா வந்த நாளே லாஜிக்கு பதிலாக பேனிக் டாமினேட் பண்ணும். இங்கே தான் பேங்க் ரன் நடக்கும். அதனால தான் சென்ட்ரல் பேங்க்ஸ், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சிஸ்டம்க்கு பேக் ஸ்டாப் கொடுக்குறாங்க. இந்த சிச்சுவேஷனில் தான் சென்ட்ரல் பேங்க் அவங்களோட எமர்ஜென்சி மணியை கடனாக கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. டெபாசிட் இன்சூரன்ஸ் கொண்டு வருவாங்க, லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இது என்னடா டெபாசிட் இன்சூரன்ஸ்ங்கிறான், லிக்விடிட்டிங்கிறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாத்தையும் சிம்பிளாக நான் சொல்கிறேன். சிம்பிளாக சொன்னால், ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங்கில் பேங்க்ஸு மணியை மட்டும் லெண்ட் பண்ணல, அவங்களோட கான்ஃபிடன்ஸையே லெண்ட் பண்ணுறாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் பிரேக் ஆனால் இந்த என்டையர் சிஸ்டமும் ஷேக் ஆகும். பேங்க்ஸ் லோன் கொடுக்கும்போது டெபாசிட் கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தோம், அக்கௌண்ட்ல நம்பர்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இதை பார்த்தா நமக்கு ஒரு பெரிய டவுட் வரும். பேங்க் ஏன் இன்ஃபைனைட்டா மணியை கிரியேட் பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஃபர்ஸ்ட் கிளான்ஸ்ல பேங்க் ஏதோ கீபோர்ட்ல சும்மா நம்பர்ஸ் மட்டும் டைப் பண்றாங்க, இங்க காசு வந்துருச்சுன்னா இங்க நம்பர் போடணும், இங்க காசு போயிடுச்சுன்னா நம்பர் எடுக்கணும் அப்படின்னு தோணும். ஆனா ரியாலிட்டியில பேங்க்ஸ் லிமிட் இல்லாம மணி கிரியேட் பண்ண முடியாது. இதுக்கு சில கன்ஸ்ட்ரெயின்ஸும் இருக்கு. அதான் ரெகுலேஷன்ஸ். பேங்க்ஸ் அவங்க இஷ்டப்படி லோன் கொடுக்க முடியாது. கேபிட்டல் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ, இது மாதிரி பல ரூல்ஸ் இருக்கு. நம்ம கேபிட்டல் ரிசர்வ்னா என்னன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். அதில் எப்படி செர்டைன் பெர்சன்டேஜ் பேங்க்ஸ் RBI கிட்ட டெபாசிட் பண்ணி வைக்கணுமோ, அதே மாதிரி பேங்க்ஸ் அவங்க கிட்டேயே சில பெர்சன்டேஜை டெபாசிட்டா ரீடைன் பண்ணியும் வைக்கணும். அதுதான் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோங்கிறது அவங்களோட ரிஸ்கி லோன்ஸை பொறுத்து கேபிட்டல்ல செர்டைன் பெர்சன்டேஜை ரீடைன் பண்ணி வைக்கணும். ஸோ பேங்க் கீபோர்ட்ல நம்பரை டைப் பண்ணி இன்ஃபைனைட்டா எக்ஸ்பாண்டும் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, பேங்க்ஸ் லோன் கொடுக்க தயாரா இருக்கலாம், ஆனா லோன் வாங்க மக்கள் ரெடியா இருக்கணும்ல. இன்கம் என்ன, ஜாப் என்ன, பிசினஸ் என்ன பண்றாங்க, ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்து தான் பேங்க்ஸ் லோனை கொடுக்கணும். இக்கானமி ஸ்லோவா இருந்தா மக்கள் லோன் வாங்க வரமாட்டாங்க.
மணி கிரியேஷன் பேங்கோட டிசிஷன் மட்டும் இல்லை மக்களே, பாரோவரோட வில்லிங்னஸும் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நோ பாரோவர்ஸ், நோ லோன்ஸ், நோ நியூ மணி இன் த பேங்க். இந்த பேங்க்ஸ் ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் கிடையாது, இது ஒரு பிஸ்னஸ். ஒரு பேங்க் லோன் கொடுக்கும்போது இந்த பாரோவர் திரும்ப பைசாவை திருப்பி கொடுப்பாரா அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக கணக்கு போடுவாங்க. வருமானம் இல்லாதவங்களுக்கு, ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இல்லாதவங்களுக்கு லோன் கொடுத்தா என்ன ஆகும்? லோனு டிஃபால்ட் ஆகும். அதுதான் பேட் லோன் அல்லது என்பிஏ, அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசட்டா மாறும். அந்த லாஸை டெபாசிட்டர்ஸோட மணியில கவர் பண்ண முடியாது. அந்த இழப்பு நேரடியா பேங்கோட ஓன் மணியில, அதாவது கேபிட்டல்ல இருந்து தான் போகும். அதிகமா பேட் லோன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா பேங்கோட கேபிட்டல் கரைஞ்சு அந்த பேங்க் பேங்க்ரப்ட் ஆயிடும். அதனால தான் பேங்க்ஸ் எல்லாருக்கும் லோனு கொடுக்க மாட்டாங்க. சரி, ஒரு பேங்க் ஹெல்தியா இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் கிராஸ் என்பிஏ ரேஷியோ, அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசெட் ரேஷியோ அப்படின்னு ஒன்று யூஸ் பண்றாங்க. அதாவது டோட்டல் லோன்ஸ்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் திரும்பி வராத கடன் இருக்கு, பேட் லோன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம். எக்ஸாம்பிளுக்கு HDFC மாதிரியான பிரைவேட் பேங்க்குக்கு இந்த ரேஷியோ கிட்டத்தட்ட 1.32% இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனா SBI மாதிரியான பப்ளிக் செக்டர் பேங்க்குக்கு இது ஆல்மோஸ்ட் 4.77% ரேஷியோல இருக்கு. இந்த ரேஷியோ 7%ல இருந்து 9% தாண்டிச்சுனா தான் அந்த பேங்க் டேஞ்சர் ஜோன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது பேங்க்ரப்சிக்கு ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும், இந்த பணமே இல்லாம வெறும் நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பேங்க்ல நிம்மதியே எப்படி ரன் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு ஒரே வார்த்தையில நம்ம ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதுங்க, நம்பிக்கை மட்டும்தான். ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட் உடைஞ்சது, பேங்க்ஸ் காலி. நான் எப்ப கேட்டாலும் என் பணத்தை பேங்க் கொடுக்கும் அப்படின்னு மக்கள் நம்புற வரைக்கும் தான் இந்த பேங்க்ஸ் உயிரோடு இருக்கும். ஒரு பேங்க் நல்லா தான் ரன் ஆயிட்டு இருக்கும், ஆனா யாராவது ஒருத்தர் அந்த பேங்க்ல ஏதாவது தப்பு நடக்குது அப்படின்னு ஒரு வதந்தியை கிளப்புறாருன்னு வச்சுக்கோங்க. முதல்ல 10 பேர் பயந்து போய் பணத்தை எடுப்பாங்க. அடுத்தது அவங்கள பார்த்து இன்னொரு 100 பேர் போய் பணத்தை எடுப்பாங்க. இது ஒரு செயின் ரியாக்ஷனா மாறும். இங்க யாருமே லாஜிக்கை யோசிக்க மாட்டாங்க, இந்த பேங்க்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. இப்படி மற்றவங்களுக்கு முன்னாடி என் பணத்தை நான் எடுத்துறணும்னு ஓடி ஓடி எடுக்கிறது மூலியமா தான் ஒரு பேங்க் பேங்க்ரப்சி ஆகுது. இப்படி ஒரு வதந்தியோ இல்ல தப்பான மேனேஜ்மெண்ட்டோ ஒரு பேங்கோட நம்பிக்கையை உடைச்சா என்ன ஆகும்? இதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் 2020ல இந்தியாவில் நடந்த எஸ் பேங்க் கிரைசிஸ். எஸ் பேங்க் நிறைய பெரிய கம்பெனிஸ்க்கு கடன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த கம்பெனிஸ் எல்லாம் கடனை திருப்பி தர முடியாத நிலைமைக்கு போகிறாங்க. இதனால் பேட் லோன்ஸ் என்பிஏங்கிற மெட்ரிக்கு அதிகமாகுது. இந்த விஷயம் மெல்ல மெல்ல பொதுமக்களுக்கு தெரிய வரும்போது ஒரு பயம் உருவாகுது. நம்ம காசு பத்திரமா இருக்குமோ இல்லையோ தெரியாது, சரி சீக்கிரம் போய் எடுத்துருவோம் அப்படின்னு. இந்த சின்ன பயம் காட்டு தீ மாதிரி பரவி எல்லாரும் ஒரே நேரத்தில் அவங்க டெபாசிட் பண்ண பணம் எடுக்க பேங்க்குக்கு ஓடுறாங்க. இதுதான் நம்ம முன்னாடி பார்த்த பேங்க் ரன். அந்த சமயத்தில் எஸ் பேங்க் கிட்ட எல்லாரும் கேட்குற அளவுக்கு பணம் கையில் இல்லை. ஏன்னா அவங்க பணத்தை வேற ஒரு இடத்துல கடனாக கொடுத்து லாக் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. நிலைமை கைமீறி போனதுக்கு அப்புறம் தான் RBI உள்ள வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. RBI என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மக்கள் இவ்வளவுதான் பணம் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணி மொரட்டோரியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. அப்புறம் மற்ற பேங்க்ஸை முக்கியமா SBI மூலமா எஸ் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ண வச்சு எஸ் பேங்கையும் பொதுமக்களோட நம்பிக்கையும் காப்பாத்துறாங்க. இதனால எஸ் பேங்க்குக்கு இமிடியேட் லிக்விடிட்டி கிடைக்குது, பேலன்ஸ் ஷீட்டும் ஸ்டெபிலைஸ் ஆகுது. இப்படி தான் இவங்க இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணாங்க. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எப்படி இவங்க ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க, எப்படி இந்த பேங்க்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு. சரி, இந்த பேங்க்ஸ் எல்லாம் இந்த இன்ட்ரெஸ்ட்டை தவிர்த்து இவங்களுக்கு வேற எந்த ஒரு வருமானமும் கிடையாதா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லை. பொதுவாக நம்ம நினைப்போம் பேங்க்ஸ் இன்ட்ரெஸ்ட் மூலமாக தான் மணி மேக் பண்ணுது அப்படின்னு. ஆனால் எல்லா கண்ட்ரீஸ்லையும் இந்த இன்ட்ரெஸ்ட் மாடல் ஒர்க் அவுட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜெர்மனி அண்ட் வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அங்கே ஹவுசிங் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் வெறும் 1% அல்லது அதுக்கு கம்மியாக கூட இருக்கும். சில டைம் 0.4 to 0.5% தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது பேங்க்னால சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக கொடுக்க முடியும்? அதனால அங்க பெரும்பாலான பேங்க்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு 0% இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பணத்தை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு மக்கள் கிட்ட இருந்து மந்த்லி மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் வசூல் பண்ணுவாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு பதிலா மக்கள் தான் பேங்க்குக்கு பணம் கொடுக்கணும். ஆனா உண்மை என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் தவிர பேங்க்குக்கு இன்னும் நிறைய இன்கம் சோர்சஸ் இருக்கு. பேங்கிங் பிசினஸோட ரியல் ஸ்ட்ரென்த் இங்க தான். ஃபர்ஸ்ட் பெரிய இன்கம் சோர்ஸ் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ். பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது ATM கார்டு, டெபிட் கார்டு, செக் புக்கு, SMS அலர்ட்ஸ், அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ், லாக்கர் அப்படின்னு இது எல்லாத்துக்கும் பேங்க்ஸ் சின்ன 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 சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு இண்டிவிஜுவலுக்கு இதை பார்த்தா சின்னதாக தான் தெரியும், ஆனால் லேக்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்கிற பேங்க்குக்கு இது ஒரு மேசிவ் ரெவென்யூ. ATM வித்ட்ராவல் லிமிட்டை கிராஸ் பண்ணா சார்ஜ், கேஷ் டெபாசிட்க்கு சார்ஜ், இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் ஃபீஸ், இது எல்லாம் ஆட் அப் ஆகி பார்த்தீங்கன்னா இது ஒரு மேசிவ் இன்கம் ஸ்ட்ரீமான ஒரு பிஸ்னஸ். ரெண்டாவது இன்கம் சோர்ஸ் டிரான்சாக்ஷன் ஃபீஸ். நீங்கள் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபாரின் ரெமிட்டன்ஸு,
வயர் டிரான்ஸ்ஃபர், ஆர்டிஜிஎஸ், அப்புறம் ஸ்விஃப்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு விஷயம் கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் பேங்க் ஒரு கட்டு எடுப்பாங்க. எஸ்பெஷலி இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஃபர்ல இந்த ஃபீ ரொம்ப ஹையாவே இருக்கும். நீங்க ஃபாரின் கரன்சியை சென்ட் பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷன் நடக்க பேங்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் ஆகுது. அதுக்கான காஸ்ட்டை ஃபீயா இவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியால இருந்து அப்ராடுக்கு மணி ஸ்விஃப்ட் மூலமா அனுப்பும்போது பேங்க்ஸ் யூஸ்வலி எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்கன்னா 500 இருந்து 1500 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி ஃபார் அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸும், அது போக கரஸ்பாண்டன்ட் பேங்க் சார்ஜஸ் 1000 to 3000 வரை சார்ஜ் பண்ணுவாங்க. பிளஸ் இந்த ஃபாரெக்ஸ் கன்வர்ஷன்லயும் ஒரு மார்ஜின் பேங்க்குக்கு கிடைக்கும். அதாவது இப்போ இந்தியாவிலேருந்து நீங்கள் யூஎஸ்க்கு அனுப்புறீங்க, இல்லை யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா இந்த டாலர் INR கன்வர்ஷன் இருக்கு இல்லையா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரியல் மார்க்கெட்டில் என்ன கன்வர்ஷன் இருக்கோ அது பண்ண மாட்டாங்க. லைட்டாக இங்கே கேப் வச்சு அங்கேயும் மார்ஜின் ஒரு பேங்க்குக்கு போகும். ஸோ டோட்டலாக 2000 ரூபாயிலிருந்து 5000 வரை ஒரு இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனுக்கு நம்ம பே பண்ண வேண்டி இருக்கும். சம்டைம்ஸ் இதை விட அதிகமாக கூட இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த மணி தட் யூ ஆர் டிரான்சாக்டிங். தேர்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் என்னன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஸ்ப்ரெட். நீங்கள் டாலர் ரூபியா கன்வெர்ட் பண்ணும்போது பேங்க்குக்கு காட்டுற ரேட்டு மார்க்கெட்டை விட கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் தான் பேங்கோட ப்ராஃபிட். டூரிசம், இம்போர்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ், ஃபாரின் ரெமிட்டன்ஸ்னு எல்லாத்துலயும் நம்ம பேங்க் கிட்ட தான் ஃபாரின் கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். நீங்க இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா இது நீங்க கண்டிப்பா பார்த்துருந்துருப்பீங்க. ஃபோர்த், இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம். பேங்க்ஸ் டெபாசிட்டோட மணியை சும்மா அப்படியே வச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் பாண்ட்ஸ், ட்ரெஷரி பில்ஸ், சேஃப் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து பேங்க்குக்கு ஸ்டெடி ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எஸ்பெஷலி லார்ஜ் பேங்க்ஸுக்கு பாண்ட் போர்ட்ஃபோலியோ கூட பெருசா இருக்கும். இதுலயும் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை பிரைவேட் பேங்க்ஸ் ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரியான பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்காக கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபிஃப்த் இன்கம் சோர்ஸ், சர்வீசஸ் டு பிசினஸஸ் அண்ட் கார்பரேட்ஸ். பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு பேங்க்ஸ் லெட்டர் ஆஃப் கிரெடிட் இஷ்யூ பண்ணும். பேங்க் கேரண்டியும் கொடுக்கும். கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. IPO லான்ச் பண்ணும்போது, பாண்ட் இஷ்யூ பண்ணும்போதும், மர்ஜர்ஸ் அண்ட் அக்யூசிஷன்ஸ் டைம்ல அட்வைசரி சர்வீசஸும் கொடுப்பாங்க. அதாவது ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வாங்கும்போது இவங்க அட்வைசரி கொடுத்து அதுலயும் சார்ஜஸ் வாங்குவாங்க. இந்த சர்வீசஸ்க்கும் பேங்க்ஸ் ஹெவி ஃபீஸ் சார்ஜ் பண்ணும். கார்பரேட் பேங்கிங்ல இன்ட்ரெஸ்ட்டை விட ஃபீஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். சிக்ஸ்த் இன்கம் சோர்ஸ், வெல்த் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ். பேங்க்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ், பென்ஷன் பிளான்ஸ் மாதிரியான ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸையும் செல் பண்ணுவாங்க. நீங்க பேங்க் பிரான்ச்ல இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குனீங்கன்னா அந்த பாலிசி பேங்க் செல் பண்ணதுக்கு பேங்க்குக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்க்கு டெடிகேட்டட் மேனேஜர்ஸ் வச்சு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் கூட பண்ணி கொடுப்பாங்க. இதுலயும் இவங்களுக்கு பெரிய ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்னா நீங்க கணக்கு போட்டுங்க, அதாவது கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்களா அது மாதிரி ஆளுங்களுக்கு. ஏழாவது இன்கம் சோர்ஸ், பெனல்டிஸ் அண்ட் ஃபைன்ஸ். மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலைன்னா பெனல்டி, கிரெடிட் கார்டு லேட் பேமெண்ட் சார்ஜ், EMI பவுன்ஸ் சார்ஜ்னு இது மாதிரி பெனல்டிஸ்லயும் பேங்க்குக்கு ஸ்டெடி இன்கம் கொடுக்கும். இது கஸ்டமர்ஸ்க்கு அனாயிங்கா இருந்தாலும் பேங்க்ஸுக்கு இது பயங்கரமான ஒரு ப்ரெடிக்டபிள் ரெவென்யூ. இது எல்லாம் நான் ஏன் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், பேங்க்குங்கிறது இன்ட்ரெஸ்ட்ல மட்டும் ஒர்க் ஆகல. இன்ட்ரெஸ்ட் இஸ் ஜஸ்ட் ஒன் பில்லர். ஃபீஸ், டிரான்சாக்ஷன், ஃபாரெக்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கார்பரேட் சர்வீசஸ், கமிஷன்ஸ், பெனல்டிஸ்னு எல்லாம் சேர்ந்து தான் இந்த பேங்கிங் ஒரு மேசிவ் ப்ராஃபிட் மேக்கிங் மெஷினா ஒர்க் ஆகுது. இவ்வளவு லாபம் தர இந்த பிஸ்னஸை நம்மளே ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு ஒரு ஆசை வரும் உங்களுக்கு. அது அவ்வளோ ஈஸி இல்லை. அது ஏன்னு நான் சொல்கிறேன். இந்தியாவில் நீங்கள் ஒரு ப்ரைவேட் பேங்க் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான தகுதி தேவை. உங்ககிட்ட மினிமம் 5 பில்லியன், அதாவது 500 கோடி ரூபா இனிஷியல் கேபிட்டல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி RBI கிட்ட முறையாக பர்மிஷனும் வாங்கணும். ஸோ உங்ககிட்ட 500 கோடி ரூபா சும்மா இருந்தால் நீங்களும் ஒரு பேங்க் ஆரம்பிக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் கமர்ஷியல் பேங்க்ஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இவங்களுக்கு எல்லாம் ஹெட்டாக இருக்கிற சென்ட்ரல் பேங்க்ஸை பற்றியும் பார்க்கலாம். இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் சென்ட்ரல் பேங்க். இது அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்துல பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, சைனால பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா. இந்த சென்ட்ரல் பேங்க்ங்கிறது ஒரு நாட்டோட ஃபினான்ஷியல் சிஸ்டமோட பேக் போன்னே சொல்லலாம். கமர்ஷியல் பேங்க்ஸ் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்றதுக்காக ஆப்ரேட் பண்ணாலும் சென்ட்ரல் பேங்கோட பிரைமரி கோல் ப்ராஃபிட் கிடையாது. அதோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்றது அண்ட் நேஷனல் கரன்சியை மேனேஜ் பண்றது. அது என்னது எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, நேஷனல் கரன்சி சொல்கிறேன். மக்களே, உங்கள் கையில் இருக்கிற காசை புரிஞ்சுக்கணுன்னா இந்த கான்செப்ட் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ துல்லியமாக கவனிங்க. இந்த சென்ட்ரல் பேங்கோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். மானிட்டரி பாலிசி கண்டக்ட். அதாவது மானிட்டரி பாலிசியை கண்டக்ட் பண்ணுறது சென்ட்ரல் பேங்கோட கோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இக்கானமியில் மணி சப்ளை அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கட்டுப்படுத்தி பெரிய மேக்ரோ எக்கனாமிக் கோல்ஸை அடைவது தான் சென்ட்ரல் பேங்கோட மெயின் ஜாப்.
பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, அதாவது இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல். இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக போனால் பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிரும். அதனால சென்ட்ரல் பேங்க்ஸ் எப்பவுமே இன்ஃப்ளேஷனை ஸ்டேபிளாக வைக்கணும் அப்படின்னு டார்கெட் பண்ணுவாங்க. இன்ஃப்ளேஷன்னா விலைவாசின்னு வச்சுங்களேன். அடுத்தது எக்கனாமிக் growth. ரெசெஷன் பீரியட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைச்சு மக்களுக்கும் கார்பரேஷனுக்கும் ஸ்பெண்ட் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. ஓவர் ஹீட்டிங் சமயத்தில் எக்கானமி ரொம்ப வேகமாக வளர்ந்தா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்பெண்டிங்கை கட்டுப்படுத்துவாங்க. ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு விலைவாசி ஏறவும் விட மாட்டாங்க, இறங்கவும் விட மாட்டாங்க. பேலன்ஸ் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் வேலை. இதை அச்சீவ் பண்ண சென்ட்ரல் பேங்க் கிட்ட ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், எம்எஸ்எஃப் ரேட் மாதிரி கீ பாலிசி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்கும்போது சென்ட்ரல் பேங்க்ஸ் ரிப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ரிப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆனால் கமர்ஷியல் பேங்க் சென்ட்ரல் பேங்க்ல இருந்து பாரோ பண்ணுற காஸ்ட் அதிகரிக்கும். இந்த காஸ்ட் பேங்க்ஸ் கஸ்டமர் கிட்ட ஹையர் லோன் ரேட்ஸாக பாஸ் பண்ணுவாங்க. இஎம்ஐ எக்ஸ்பென்சிவ் ஆகும். மக்கள் அன்னெசரி ஸ்பெண்டிங்கை குறைப்பாங்க. கார்பரேஷன்ஸ் எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸை ஸ்லோ பண்ணுவாங்க. மணி சர்க்குலேஷன் எக்கனாமியில் ஸ்லோ ஆகி டிமாண்ட் கூல் ஆகும். இது சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் மூலமாக ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுற ப்ராக்டிக்கல் மெக்கானிசம். இந்த ரெண்டு கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்ஃப்ளேஷன், ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகும், அதாவது உங்கள் மணியில் நீங்கள் கொஞ்சம் தான் வாங்க முடியும். டீஃப்ளேஷன், ப்ரைஸஸ் கீழே போகும், மணியை வச்சு நீங்கள் நிறைய வாங்க முடியும். மணியோட வேல்யூ மாறல, மணியை வச்சு நீங்கள் எவ்வளோ வாங்க முடியும் எவ்வளோ வாங்க முடியாது அப்படிங்கிறத மாறுது. இக்கானமி ஸ்லோ ஆகும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகரிக்கும், ஸ்பெண்டிங் குறையும். அப்போது சென்ட்ரல் பேங்க்கு ரிப்போ ரேட்டை ரெடியூஸ் பண்ணும். ரிப்போ ரேட் குறைஞ்சதுன்னா பேங்க்ஸில் சீப்பாக பாரோ பண்ண முடியும். பேங்க்ஸ் லோனை லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஆஃபர் பண்ணுவாங்க. இஎம்ஐ குறைஞ்சதும் மக்கள் ஹவுஸ் லோன்ஸ், கார் லோன்ஸ், பிஸ்னஸ் லோன்ஸ் எல்லாமே எடுக்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. கார்பரேஷன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்ஷன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும், ஜாப்ஸ் கிரியேட் ஆகும். இப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ஸ் மூலமாக சென்ட்ரல் பேங்க் இக்கானமிக்கு க்ரோத்தை பூஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இக்கானமி ஸ்லோ ஆகிறதும் இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகிறதும் எப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது, இது மூவ் ஆகும்போது ரிசர்வ் பேங்க் எப்படி இதை அட்ஜஸ்ட் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு. இக்கானமி ரொம்ப வேகமாக வளரும்போது, அதாவது ஓவர் ஹீட்டிங் சுச்சுவேஷனில் டிமாண்டு சப்ளை விட அதிகமாகும், ப்ரைஸு ஷூட் அப் ஆகும். இந்த சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ண சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அக்ரெசிவாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ரிப்போ ரேட், எம்எஸ்எஃப் ரேட் இன்க்ரீஸ் ஆனால் பாரோவிங் காஸ்ட்லி ஆகும், கிரெடிட் growth ஸ்லோ ஆகும். இந்த எம்எஸ்எஃப் ரேட்டுன்னு ஒன்று சொன்னல, இது என்னன்னா மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. இது எமர்ஜென்சியில் உங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுற மாதிரி. மக்களும் கம்பெனிஸும் பாரோயிங்கை போஸ்ட்போன் பண்ணுவாங்க, எக்ஸஸ் ஸ்பெண்டிங் கண்ட்ரோல் ஆகும். சென்ட்ரல் பேங்கோட இன்டென்ஷன் இக்கனாமியை ஸ்டாப் பண்ணுறது கிடையாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக growth நடந்துச்சுன்னா அதுக்கு பிரேக் போடுறது தான். இது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் பேங்க் ரிவர்ஸ் ரிப்போ ரேட் அண்ட் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி SDF யூஸ் பண்ணி பேங்க்ஸ் கிட்ட இருக்கிற எக்ஸஸ் கேஷை அப்சர்வும் பண்ணுவாங்க. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அதிகமாக இருந்ததுன்னா பேங்க்ஸ் மணியை RBIயில் டெபாசிட் பண்ண விரும்புவாங்க. இங்கே தான் லெண்டிங் ரெடியூஸ் ஆகும். இப்படி லிக்விடிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் சிக்னல்ஸ் இக்கானமிக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. ஆனால் சில எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன்ஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணினாலும் இக்கானமி ரெஸ்பாண்ட் பண்ணாது. அப்போ சென்ட்ரல் பேங்க்குக்கு ட்ரெடிஷ்னல் டூல்ஸ் போதாது. அந்த டைம்ல தான் சென்ட்ரல் பேங்க்ஸ் அன்கன்வென்ஷனல் டூல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. 2008 குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸில் யூஎஸோட த ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆல்மோஸ்ட் 0 லெவலுக்கு ரெடியூஸ் பண்ணாங்க. ஆனாலும் பேங்க்ஸ் கடன் கொடுக்க பயந்தாங்க, மக்களுக்கும் பாரோ பண்ண இன்ட்ரெஸ்டும் இல்லை. Lehman Brothers is going bankrupt, and financial markets from Asia to Europe are doing their utmost to prevent Monday from turning from dark to black. அப்போ சென்ட்ரல் பேங்க்ஸ் இக்கானமிக்குள்ள டைரக்டா மணியை புஷ் பண்ண யூஸ் பண்ண டூல் தான் குவான்டிடேட்டிவ் ஈசிங். இந்த குவான்டிடேட்டிவ் ஈசிங்ல சென்ட்ரல் பேங்க் கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட இருந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸு, ஃபினான்ஷியல் அசட்ஸு இது எல்லாத்தையும் விலைக்கு வாங்குவாங்க. இதில் என்ன ஆகும்னா, இந்த டிரான்சாக்ஷனில் இந்த கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு இன்ஸ்டண்ட்டாக கேஷ் கிடைக்கும். இங்கே இவங்க மணி பிரிண்ட் பண்ணல, ஆனால் சில விஷயங்களை வாங்கி அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஃபினான்ஷியல் பூஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த கேஷை கண்டிப்பாக திரும்ப பப்ளிக்கு லெண்ட் பண்ண சென்ட்ரல் பேங்க்கு ஃபோர்ஸும் பண்ணுவாங்க. இந்தியாவில் RBI கோவிட் சமயத்தில் எக்கானமியை பூஸ்ட் பண்ண குவான்டிடேட்டிவ் ஈசிங் பண்ணாங்க அப்படிங்கிறது இதில் நோட் பண்ணணும். நீங்கள் சென்ட்ரல் பேங்கோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரோல் பேங்க் ஆஃப் இஷ்யூ. ஒரு கண்ட்ரியில் லீகலாக கரன்சி இஷ்யூ பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் ரைட் சென்ட்ரல் பேங்க்கு மட்டும்தான் இருக்குது. நோட்ஸு, காயின்ஸ் டிசைன் பண்ணுறது, பிரிண்ட் பண்ணுறது, சர்க்குலேஷனுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இது எல்லாமே சென்ட்ரல் பேங்க் கண்ட்ரோலில் தான் இருக்கும். இது கரன்சி சிஸ்டமில் யூனிஃபார்மிட்டி என்ஷோர் பண்ணும் அண்ட் எக்கானமியில் டோட்டல் மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ண சென்ட்ரல் பேங்க்குக்கு பவரும் கொடுக்கும். சென்ட்ரல் பேங்க் கவர்மெண்ட்டோட பேங்கராகவும் ஃபங்க்ஷன் பண்ணும்.
நம்ம பர்சனலா பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிற மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் பேங்க்ல அக்கௌண்ட்ஸ் இருக்கும். கவர்மெண்டோட டெபாசிட்டை மேனேஜ் பண்றது, அவங்களோட பேமெண்ட்ஸை ஹேண்டில் பண்றது தான் சென்ட்ரல் பேங்கோட ரோல். கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்றது, செல் பண்றது, மெச்சூரிட்டியை மேனேஜ் பண்றது, இது எல்லாமே சென்ட்ரல் பேங்க் ஹேண்டில் பண்ணும். இதோட சென்ட்ரல் பேங்க் கவர்மெண்ட்டுக்கு எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைஸும் கொடுக்கும். இதனால தான் சென்ட்ரல் பேங்கை பேங்கர்ஸ் பேங்க்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கமர்ஷியல் பேங்க்ஸ் யூஸ்வலி அவங்க டெபாசிட்ல ஒரு பெர்சன்டேஜை கேஷ் ரிசர்வ் ரேஷியோவா சென்ட்ரல் பேங்க்ல வச்சுக்க வேண்டியதா இருக்கும். இது சேஃப்டிக்கும் லிக்விடிட்டிக்கும். அடுத்ததா சென்ட்ரல் பேங்க் கிளியரிங் ஹவுஸாகவும் ஒர்க் பண்ணும். நீங்க ஒரு பேங்க்ல இருந்து வேற பேங்க்குக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல அந்த செட்டில்மெண்ட் ஸ்மூத்தா நடக்க சென்ட்ரல் பேங்க் தான் கேரண்டி பண்ணும். நீங்க ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்குக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல அந்த செட்டில்மெண்ட் ஸ்மூத்தா நடக்க சென்ட்ரல் பேங்க் தான் கேரண்டி பண்ணும். சென்ட்ரல் பேங்கோட இன்னொரு ரொம்ப கிரிட்டிக்கல் ரோல் லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட். ஒரு கமர்ஷியல் பேங்க் சடனாக லிக்விடிட்டி கிரன்ச் ஃபேஸ் பண்ணால், அதாவது எல்லாருக்கும் ஒரே டைமில் மணி வித்ட்ரா பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் எமர்ஜென்சியாக லோன் கொடுத்து ஹெல்ப் பண்ணும். இதை பண்ணுற மூலிமா இவங்க ஒரு பேங்க்கை மட்டும் காப்பாற்றுறது கிடையாது, ஒரு என்டையர் பேங்கிங் சிஸ்டமையே கொலாப்ஸ் ஆகாமல் இவங்க தடுக்கிறாங்க. இப்படி கமர்ஷியல் பேங்க்ஸ் மேலே பப்ளிக்கோட கான்ஃபிடன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுல சென்ட்ரல் பேங்க் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. கரன்சியோட வேல்யூ டாலரை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்சேஞ்சில் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் மார்க்கெட்டில் இன்டர்வீன் பண்ணி பை ஆர் செல் பண்ணுவாங்க. அதாவது இவங்கள்ட்ட இருக்கிற US டாலர், கோல்டு, கவர்மெண்ட் பாண்ட்ஸு இது எல்லாத்தையும் விற்று இந்த வேல்யூவை ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் US டாலருக்கு கம்பேர் பண்ணும்போது இந்திய ரூபாயோட மதிப்பு பயங்கரமாக கீழே வருதுன்னு வச்சுங்க. அதாவது ருப்பி வீக்கன் ஆகுது. அதாவது இன்னைக்கு ஒரு டாலருக்கு 90 ருபீஸ்னு இருக்கிறது நாளைக்கு 93 ருபீஸ் ஆச்சு அப்படின்னா இங்கே ருப்பி வீக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போனா என்ன அர்த்தம்னா டாலருக்கு பயங்கர டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம். கேபிட்டல் வெளியில் போகுதுன்னு அர்த்தம். ட்ரேடு டெபிசிட் நடக்குதுன்னு அர்த்தம். இங்கே தான் RBI என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரிசர்வாக வச்சிருக்கிற US டாலர்ஸை விற்பாங்க. அதாவது அவங்க டேபிள் இருக்கிற US டாலர்ஸ் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அது US ட்ரெஷரி செக்யூரிட்டிஸ், டாலர் ரிசர்வ்ஸ் வந்து ஃபாரின் பேங்க்ஸில் வச்சுருப்பாங்க, அது அப்புறம் ஃபாரின் கவர்மெண்ட் பாண்ட்ஸு, இந்த விஷயங்களை விற்பாங்க. பேசிக்கலி மார்க்கெட்டில் இருந்து ருப்பியை திரும்பி வாங்குவாங்க. டாலர் டிமாண்டை ரெடியூஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் இந்தியன் ருப்பியை எகைன் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. ஓகே மக்களே, இவ்வளோ நேரம் நம்ம பேங்க்ஸ் எப்படி மணி கிரியேட் பண்ணுது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தோம். மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா பேங்கிங் சிஸ்டம் ஸ்மூத்தாக எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் இதுக்குள்ளே வெளியே தெரியாத சில டீப் கிராக்ஸும் இருக்குது. அந்த கிராக்ஸ் தான் லேட்டராக உலகத்தையே ஷேக் பண்ண போகிற ஒரு ஐடியாவுக்கு விதை போட்டுச்சு. இதுவரை நம்ம பார்த்தது வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேங்கிங் சிஸ்டம் முழுக்க எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்து பணத்தை வித்ட்ரா பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் அசம்ஷன் மேலே தான் ரன் ஆகுது. இது ரூல் கிடையாது, டெக்னாலஜி கிடையாது, லா கூட கிடையாது, பியோர் ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட் இருக்கிற வரைக்கும் தான் இந்த சிஸ்டம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஆனால் அந்த ட்ரஸ்ட் பிரேக் ஆனால் பேனிக். இன்னொரு முக்கியமான இஷ்யூ கண்ட்ரோல். பேங்கிங் சிஸ்டமை மணி நியூட்ரல் ஆப்ஜெக்ட் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இன்ஃப்ளேஷன், லிக்விடிட்டி, கரன்சி வேல்யூ இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது இந்த சென்ட்ரல் பேங்க்கும் கவர்மெண்ட்டும் தான். இவங்க தான் நம்ம மணியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் பாலிசிஸ், பொலிட்டிக்கல் ப்ரெஷர், எக்கனாமிக் கம்பல்ஷன்ஸ் இதுக்குள்ளே தான் உங்கள் சேவிங்ஸோட ஃபியூச்சர். பேங்க்ஸ் கொலாப்ஸ் ஆகும்போது அது டூ பிக் டு ஃபெயில்னு சொல்லுவாங்க. ப்ராஃபிட் வந்தால் பேங்க்ஸ் அவங்களே என்ஜாய் பண்ணுவாங்க, பட் லாஸ் வந்தால் டேக்ஸ் பேயர்ஸோட மணியை வச்சு கவர்மெண்ட் பெயில் அவுட் பண்ணுவாங்க. இதுதான் 2008 குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்பவும் நடந்துச்சு. வேர்ல்டோட பிக்கஸ்ட் பேங்க்ஸ் கொலாப்ஸ் ஆச்சு. கவர்மெண்ட்ஸ் பேனிக் ஆனாங்க, ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பிரிண்ட் பண்ணாங்க. அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காமன் பீப்புள் ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாங்க. இது மாதிரி சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லாமல் மணி ஃபங்க்ஷன் ஆக முடியாதா? மேத் அண்ட் ரூல்ஸ்லாம் இதில் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாதா? குளோபலி ஒரு யூனிக் ஸ்டாண்டர்டை கொண்டு வர முடியாதா? இப்படி பல கேள்விகள். அந்த கேள்விகளுக்கு ரெஸ்பான்ஸாக 2008 இன்டர்நெட்டில் ஒரு அனானிமஸ் பேப்பர் ரிலீஸ் ஆச்சு. ஆத்தர் யாருன்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது. பட் அவரோட ஐடியா கிறிஸ்டல் கிளியர். மணி வித்தவுட் சென்ட்ரல் அத்தாரிட்டி, மணி வித்தவுட் பெர்மிஷன், மணி வித் பியூர் மேத் அண்ட் லாஜிக். அந்த ஐடியா தான் பிட்காயின். எகெயின் டிஸ்கிரிப்ஷனில் ஏஐ கோர்ஸ்க்கான லிங்க் இருக்குது. கோர்ஸு ஆஃபர் பீரியடில் இருக்குது. கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இங்கே கிளிக் பண்ணி பிட்காயின் வீடியோவை பாருங்கள். மணி, கரன்சி இது எல்லாத்தையும் பற்றியும் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டில் ஐ see you next video. இது உங்கள் நண்பன் ஜெய்சம், signing off.